guys, welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம வந்து and or not operators எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் வந்து மார்க்ஸ் டேபிள். ஸோ கன்சாலிடேட்டட் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த டேபிளில் 3 காலம்ஸ் இருக்குது. ஐடி, சப்ஜெக்ட் அண்ட் மார்க் அண்ட் 6 ரோஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து and query and operator queryயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ select star from marks table where இப்போ வந்து அண்டுக்கு நம்ம வந்து 2 கண்டிஷன் மினிமம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே மார்க் greater than 60 and mark less than 90. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து நம்ம 2 கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று மார்க் கிரேட்டர் தென் 60 இருக்கணும் அண்ட் மார்க் லெஸ் தென் 90 இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது கிரேட்டர் தென் 60 இருக்கிற ரெக்கார்ட்ஸ் என்னென்ன? 1 2 3 60 கிரேட்டர் தென் 60 தான். ஸோ அப்போ 60 நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே இதில் மார்க் லெஸ் தென் 90 இருக்கிறது என்னென்ன? லெஸ் தென் 90 பார்த்திங்கன்னா இது லெஸ் தென் 90 இது எடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 90 அண்ட் இது வராது, நம்மளோட கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ இது நம்ம எடுக்க முடியாது. மார்க் லெஸ் தென் 90 ஸோ இது இருக்கும் அண்ட் இது இருக்கும். ஸோ அப்போது இந்த queryயோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு 1 2 5 6 இந்த 4 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்னென்னா, இப்போ நம்ம இந்த and கண்டிஷன் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம queryயில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ப்போம். ஆர் கண்டிஷன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ் வேர் let's say mark greater than or equal to 90 or mark less than or equal to 80. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோன்னா மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90ல் நமக்கு இந்த ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே கிரேட்டர் தேனில் எதுவுமே கிடையாது. மார்க் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 80. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 80ல் ஈக்குவல் டு 80க்கு இந்த ரெக்கார்ட் வரும். ஓகேவா? ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 தான் இதுவுமே. இதுவும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 தான். இது கிரேட்டர் தேன் இது 80 வராது. ஸோ லெஸ் தேன் ஈக்குவல் டு 80. ஸோ இதுவும் வந்து இதுவும் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ அப்போது பேசிக்காக இந்த queryயோட ரிசல்ட்டில் நம்மளுக்கு 1 2 3 4 6 இந்த 4 ரெக்கார்ட் 5 ரெக்கார்ட்ஸுமே வந்து நம்ம ரிசல்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஆர் கண்டிஷன் என்ன ஸ்பெசிஃபை பண்ணது அப்படின்னா, கண்டிஷன் 1 ஆர் கண்டிஷன் 2 இது ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அந்த ரெக்கார்டை வந்து நம்மளுக்கு ஃபெச் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தாலும் ஓகே, இல்லைனா மார்க் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரெக்கார்டை பார்க்குறோன்னா இந்த ஒரு ரெக்கார்டில் இந்த கண்டிஷன் ஆர் இந்த கண்டிஷன் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை இருந்தாலும் அந்த ரெக்கார்டை எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த queryயோட மீனிங். ஸோ தேர்ட் பார்த்தோன்னா not operator. Select star from marks where not subject equal to social. ஓகேவா? ஸோ இந்த queryயில் not operator யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த query சப்ஜெக்ட் வந்து சோஷியல்னு இருக்கிற ரெக்கார்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ரெக்கார்ட்ஸுமே எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நாட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸை
எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடு, விட்டுடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ அப்போது இந்த queryயோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு என்ன வரும்? 1 2 4 5 6 இந்த ரெக்கார்ட்ஸ் வரும். சோஷியல் அப்படின்ற இந்த 3 அப்படின்ற ரெக்கார்டை தவிர மீதி எல்லாமே நம்மளுக்கு ரிசல்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த 3 ஆப்ரேட்டர்ஸுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு query பார்ப்போம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் marks where let's say mark greater than or equal to 60. Okay va? And subject equal to math or subject equal to let's say arts. Okay va? And not let's say not id equal to 5. ஸோ இப்போ இந்த queryயில் நம்ம 3 கண்டிஷன்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். and யூஸ் பண்ணியிருக்கோம், not யூஸ் பண்ணியிருக்கோம், or யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோன்னா மார்க் greater than or equal to 60 அப்படிங்கிறது. ஸோ மார்க் greater than or equal to 60 அப்படின்றது பார்த்தோன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே greater than or equal to 60 தான் மார்க். ஓகேவா? ஸோ அண்டுக்கு அப்புறம் ப்ராக்கெட்டில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்? சப்ஜெக்ட் வந்து மேத்தாக இருக்கணும், ஆர் சப்ஜெக்ட் வந்து ஆர்ட்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ சப்ஜெக்ட் மேத் ஆர் ஆர்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெக்கார்ட் வரும் அண்ட் இந்த ரெக்கார்டு வரும், வேறு எந்த ரெக்கார்டுமே வராது. கரெக்டாக? ஸோ அடுத்தது அண்ட் நாட் ஐடி ஈக்குவல் டு 5. ஸோ ஐடி வந்து 5ஆக இருக்கக்கூடாது. ஐடி 5 வந்து இந்த ரெக்கார்டு. ஸோ அப்போ இந்த ரெக்கார்டு வந்து ஐடி 5ஆக இருக்காது. நம்மளோட 2 ரெக்கார்டுக்குமே ஐடி 5 கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த queryயோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 and 4 ரெக்கார்ட்ஸ் தான் இந்த queryயோட ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் வந்து இந்த அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, which motivates me to make more videos. Thank you.